வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேலுவே வைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி தோதிரு கிணராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரம சுரபம் பைரஸ்ரீ நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓமைம் சரண பைராய்ஸ்வரி ஓங்கலிம் யோக பேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கல்மாய் ஜெகன்மாதா பிதா பரம சுரபம் வேத பைரவம் திருடைய அப்பணம் சரணவாங்கிரி நமசிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோக சுகாரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா जगत गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः महादेवी सविद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम सुमनध्वजाय विद्महे शूलाष्टाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् जयंती मंगल मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा समाशिवरात्रि சுவாசுதா நமஸ்தே. இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2 கோதம் 2/6 இன்றைக்கி புதன்கிழமை, நல்ல நாள் புதன்கிழமை. இன்றைக்கி வந்து 126 சதஸ் வீடியோ. நான் வந்து ஒரு 2 வாரமாக நான் வந்து வீடியோ போடலைன்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை, ஒரு பெரிய தர்ம காரியம். நான் பெரிய தொண்டு செய்யலை, ஆனால் என்னோடய தர்மம் செய்தேன். என்ன தர்மம் செய்தேன்னா, மலேசியாவிலே மலேசியானே எடுத்துக்க வேணாம், உலகத்திலே பைரவருக்கு மூலஸ்தானம், மூல விக்கிரகம், பைரவ திருவுருவம் அமைந்த ஒரே கோயில்னால் நிபந்தபால் ஜாவியில் இருக்குது. அது விநாயகர் கோயில் டவுனில் வந்து நிபந்தபால் டவுனில் வந்து ஒரு பெரிய விநாயகர் கோயில். விநாயகர் கோயிலை முன்னுக்கு பைரவர் கோயில். எப்படி காசியில் பைரவர் கோயில் எவ்வளோ சின்னதாக இருக்குது, காசிக்கு போனவங்களாம் கேளுங்க, பைரவர் கோயில் வந்து ஒரு வீடு பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மலேசியாவிலையும் நிபந்தபால் காலபைரவர் கோயிலும் ஒரு வீடு பெருசு தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று பெரிய ஒரு சந்தோஷம்னா, திருவுருவம் வடிவம் வந்து பைரவருக்கு இங்கே தான் உண்டு மலேசியாவில். ஆனால் காசியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல் லிங்கம் மாதிரி இருக்கும். அங்கே அகோரிகள் ருத்ர அபிஷேகம் பண்ணி ருத்ர சாம்பல் அபிஷேகம் தெரியுங்களா, இறந்தவங்களோட ஆஸ்தியை வந்து அகோரிகள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பைரவருக்கு நடுநாசி அபிஷேகம் பண்ணுவாங்க. அது வந்து யாரும் பார்க்க முடியாது. அந்த காசியில் உள்ள காலபைரவ ஆலய நிர்வாகத்திலும் அங்குள்ள பண்டிட்டும் தான் வந்து அந்த அகோரிகளோடு சேர்ந்து அந்த திருமேனி அபிஷேகம், அதாவது உலகத்திலே புனிதமான ஆத்மா சாம்பல் வந்து அகோரிகளுக்கு தான் தெரியும். பூமியின் நலனுக்காக சில பேர் வாழ்வாங்க உலகத்தில், அதுதான் தர்மம். அவங்க வந்து ரொம்ப தர்மம் செய்வாங்க, பலன் எதிர்பார்க்காம செய்யறது தான் தர்மம். அவங்க ஆஸ்தியை வந்து காசியில் எரித்த பிறகு அந்த ஆஸ்தியை அவங்க பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக பைரவருக்கு வந்து ருத்ர அபிஷேகம், அதாவது சாம்பல் எடுத்து அதுக்கு ருத்ராபிஷேகம் பைரவ, அது நம்ம பார்க்க முடியாது. அகோரி தன்மை நம்மளுக்கு இருந்தால் தான் அதை வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மலேசியாவில் ஒரே ஒரு பைரவ கோயில், இந்த நிபந்தபால் கால பைரவ டெம்பிள் கோயிலில் வந்து மலேசியாவில் நம்மளுக்கு அதான் பெருமை. மலேசியாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை என்னென்னா, நம்ம மலேசியா திருநாட்டில் பைரவருக்கு ஏன்னா பைரவருக்கு வந்து கோயில் கட்ட முடியாது, சிவனுக்கு கூட கோயில் கட்டிடலாம். இதை கேட்குறவங்க சில பேர் கோச்சிக்குவாங்க. சில ஆகமங்களில் வந்து படித்தவங்க சில பேர் இன்னும் அது எப்படி சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க குருமார்கள். இதை இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், சிவனுக்கு கூட கோயில் கட்டிடலாமா, ஆனால் பைரவருக்கு கோயில் கட்ட முடியாதான். ஏன்னா பைரவர் கோயில் கட்டினாலும் சரி, பைரவ வழிபாடு செய்தாலும் சரி, நம்ம கருமாக்கள் முதல் நிவர்த்தியாகும் சாஸ்திரங்கள் சொல்லுது. இது உண்மை. அப்போ திருமேனி உருவம், பைரவ திருமேனி ரூபம் கொண்ட ஒரே காலபைரவ கோயில் உலகத்திலேன்னு பார்த்தா நம்ம நிபந்தபால் காலபைரவ டெம்பிள் கோயில் தான், ஜாவி. அப்போ அந்த கோயில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அந்த இப்போ இடையில வந்து நிலங்கள் பிரச்சனை கோயிலுக்கு நிறைய வந்தது இல்லையா, அந்த மாதிரி அந்த கோயில் முன்னுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன், அவர் பெரிய பணக்காரர். அவர் ஒரு இடம் சொந்த லோட்டில் அந்த லோட்டை தான், ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து கோயிலுக்காக லோட்டை நீங்கள் வாங்கிங்கன்னு ரொம்ப நாள் அவர் நிலத்துல தான், கோயிலுக்கு முன்னுக்கு நிலத்தில் தான் நாங்கள் யாகங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த கோயில் நிர்வாகத்தார், அந்த கோயில் குருமார்களும் காலபைரவ கோயில் நிர்வாகத்திலும். திடீர்னு அந்த கோயிலில் வந்து அந்த அவர் அந்த இடத்தோட ஓனர் வந்து இந்த கோயிலுக்கே இந்த நிலத்தை வாங்கிங்கன்னு சொன்னதால் நிர்வாகம்லாம் வந்து சேர்ந்து பொதுமக்கள், ரொம்ப நன்றி பொதுமக்கள், அங்கே உள்ள பொதுமக்கள் ஒற்றுமையாக எல்லோரும் காசு போட்டு அந்த நிலத்தை இப்போ வாங்கிட்டாங்க, ஒரு தொகையை கொடுத்து. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் சீக்கிரத்தில் என்னோடய பேர்லேருந்து நீங்கள் வாங்கிக்கங்க. பாருங்கள், அதே பெரிய தன்மை, பெரிய நல்ல மனுஷன் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. இதே பாருங்கள், அவர் தமிழர், ஒரு தெய்வ பக்தி உள்ளவர், பைரவ நம்பிக்கை இருந்ததால அந்த நிலத்தை விற்காமல் அந்த ரொம்ப நாளாக அந்த நிலத்தை வந்து கோயிலுக்கு பாய்ச்சிக்குங்கன்னு கொடுத்தவர். அவர் திருவாயாலே நீங்கள் நிலத்தை கோயிலுக்காக வாங்கிக்கங்கன்னு சொன்னதால் எல்லோரும் காசு போட்டு 10 வள்ளி கூட ஒரு சீனம் போட்டார்.
அந்த பிரசத்தோன அக்கௌண்ட்டில், அந்த கோயில் பிரசத்தோன அக்கௌண்ட்டில் முறைப்படி ஒருத்தவங்க 50 வழி போட்டாங்க. ஒரு சீனவர் அந்த முன்னுக்கு அந்த சாமி அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு சீனவர், அவர் 10 வழி போட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பைரவருடைய ஒரு சக்தி பக்தி அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அப்போ அந்த கோயிலுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து சொன்னேன், யார் யார் காசு போட்டாங்களோ. ஏன்னா நம்ம தர்மம் தலைக்காக்கும். இப்போ நான் பெரிய பணக்காரர் இல்லை, நான் பெரிய தொகை கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்னோடய தர்மம் வந்து பைரவர் புகழை பாடி, பைரவரோட வழிபாடை பாடி மக்களுக்கு போய் அது சேரணும். மக்கள் கஷ்டப்படுறவங்க என்ன, நல்லா இருக்கிறவங்க பொதுவான மனிதனோட இயல்பு என்னென்னா, நல்லா இருக்கிறவங்க வழிபாடு செய்ய மாட்டாங்க, கஷ்டப்படும் போது தான் செய்வாங்க. ஆனால் தமிழ்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கஷ்டப்பட்டு ஒரு வழிபாடு செஞ்சு பலன்னு பார்த்துட்டாங்கன்னா அப்படி விட மாட்டாங்க, அது மற்றவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ஒரு தமிழர்களுக்கு பெரிய நல்ல ஒரு பழக்கம்னா, நம்ம செய்த பலன் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு எண்ணம் தமிழர்களுக்கு மத்தியில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பைரவ வழிபாடு மக்கள் மத்தியில், நான் 2008 ஆரம்பித்த பைரவ வழிபாடு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரவலாக பரவுதுன்னா அது ஒரு நல்ல காரணம். தமிழ்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நான் பெற்ற இன்பம் பையகத்தில் போய் சேரணும்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பைரவ வழிபாடு நல்லா மலேசியா ஃபுல்லாக பரவுனது, இந்தியா ஃபுல்லாகவும் பரவுனது. சில பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த வேலையாக இருந்ததால் என்னால் வீடியோ வந்து என்னால் போட முடியல. ரெண்டாவது என்னோடய சொந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. பிரச்சனை இல்லை, எனக்கு சொந்த 3வது எனக்கு மகள் பிறந்தாங்க, குழந்தை 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பொம்பளை பிள்ளை, 3வது பொம்பளை பிறந்ததால் அதில் கொஞ்சம் வேலையாக போயிட்டோம், கொஞ்சம் வேலை கூட. அதனால் என்னால் டிக்டாக்கில் புலத்தில் என்னால் இந்த பைரவ வழிபாடை பற்றியோ ஆன்மீக தகவலை என்னால் விளக்க முடியாமல் போச்சு. சரி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டைம் இருக்குன்னு நான் விளக்குறேன். நான் வந்து என்னோடய புலத்தில் பார்த்திங்கன்னா கரண பைரவர் மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு குருமார்கள் வந்து பண்டார எச்சினி மந்திரம் கொடுங்கன்னு கேட்டிருந்தார். அப்போ நான் அது எனக்கு வந்து ஒருத்தர் அனுப்பி நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த கரண பைரவர் மந்திரம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து குருமார்கள், ஜோதிடர்கள், ஏன்னா என்னோடய வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குது, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த மந்திரத்தை வந்து முறைப்படி உபதேசம் இருக்கணும். எப்படி உபதேசம் இருக்கணும்னா, இப்போ நான் தான் அதுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் அந்த மந்திரத்தை நல்லா சரளமாக படிச்சுட்டு ஒரு தட்சணை கொண்டு போயிட்டு பக்கத்து கோயில் குருமார்கள்ட்ட நீங்கள் கையில் வெற்றிலை பாக்கு வச்சு கொடுத்துடுவாங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. உங்களுக்கு 10 வழி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், 20 வழி கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம், 1000 வழி கொடுக்க முடிஞ்சாலும் அது உங்கள் இஷ்டம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், அது தர்மம். ஏன்னா இது வந்து மந்திர தீட்சை. அப்போ பக்கத்து கோயில் குருமாள்கிட்ட போய் தட்சணை கொடுத்து மந்திரத்தை நீங்கள் படிங்க. இந்த கரண பைரவர் மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படின்னா, இந்த நம்மளுக்கு தெரியாத விஷயத்த, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்மளை வந்து கிரகித்த கொள்ள முடியாத விஷயத்த இந்த மந்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி. இப்போ நான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன்னா என் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன், என்னோட அனுபவம். ஆனால் ஜோதிடத்தை யாரும் படித்து முடிக்க முடியாது, அது பெரிய கடல். நான் வந்து கடலில் உள்ள கடலில் ஓரத்தில் நின்று அந்த தண்ணியை தொட்டு தான் கும்பிட்ருக்கேன். நான் கடல் உள்ளுக்கு இறங்கி முத்து போய் எடுக்கலை, அவ்வளோ பெரிய ஜோதிட மீது நான் கிடையாது. ஆனால் ஓரளவு எனக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்ல முடியும். என்னோடய வழிபாடு கேட்டு பலன் பார்த்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு குருவாக ஏற்றிருக்காங்க. நீ போன 2 மாதம் ஒரு மாதம் முன்னுக்கு ஒரு அம்மா நான் சொல்லிக் கொடுத்த சிராத்தத்தெல்லாம் முழுமையாக கற்றுக்கிட்டு அவங்க செய்து, அவங்க அப்பா கனவுல வந்து அவங்களுக்கு நம்பர் யோகம் வந்ததாகவும் எனக்கு ஒரு 10% போட்டாங்க, 50 வழி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க, பூஜை செய்து பலன் பார்த்துட்டாங்களா, அப்போ விட மாட்டாங்க. என்னோடய பூஜைலாம் வந்து என் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அதே மாதிரி ஜோதிடமும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சவங்க வந்து இந்த கரண பைரவர் மந்திரம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் இது வந்து அசைவம் வழிபாடு செய்யக்கூடாது. இப்போது சில பேர் வந்து முனிசனை விருப்பமாக கும்பிடுவாங்க, மதுரை வீணை கும்பிடுவாங்க, ஐயனர், இதெல்லாம் வந்து பைரவர் அம்சம் தான். இதெல்லாம் வந்து புதுசாக ஒரு தெய்வம் வந்து உற்பத்தி ஆகலை உலகத்தில். எல்லாம் பைரவர், 108 பைரவரில் அவங்க பைரவர் தான். நாளடையில் அந்த வழிபாடும் அந்த பேரும் மாறப்பட்டது. அப்போ அந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சைவமாக ஹோமங்கள் செய்யுங்க. எப்படின்னா மிளகு வடை செய்யுங்க, யாகம் செய்து யாகத்தில் ஆவர்த்தி பண்ணுங்கள். அது வந்து அவங்களாம் பைரவர் தான். இப்போ நான் வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறேன்னா அவங்க சூழத்தை பார்த்து கையெழுத்து கும்பிடுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க தான் நம்மளை காப்பாற்றுறவங்க. தெரிஞ்ச மக்கள், தெரிஞ்ச குருமார்கள் பைரவராக கும்பிட்டாங்க. அவங்களெல்லாம் தெரியாதவங்க என்ன தாத்தா, அப்பசாமி, முனிசாமி, என்னோட குலதெய்வம் அப்படின்னு அவங்க இஷ்டப்பட்டு கும்பிட்டாங்க. அது அவங்க நம்பிக்கை, யாரும் குறை செய்யக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை கும்பிட்டாங்க.
ஏதோ சாமி சாப்பிட்ணுன்னு படைத்தாங்க, அது அவங்க நம்பிக்கை. இந்து சனாதன தர்மம் யாரையும் எந்த வழிபாடையும் குறை சொல்லவே கூடாது. தப்பாக செஞ்சால் கூட இந்து சனாதன தர்மம் சாம தான் இருக்கும். நீ கேட்டால் தான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ இந்த ஜோதிடம் சாஸ்திரம் அறிஞ்சவங்க இந்த கரண பைரவ மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அடுத்து இன்னும் மந்திரம் கொடுத்துருக்கேன், கபால வாராகி மந்திரம். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த மந்திரம் வந்து ஏற்கனவே ஒரு குருக்கள், இந்தியாவில் இருந்த ஒரு குருக்கள் கேட்டிருந்தார். அவர் இந்த இதை பார்ப்பார், வீடியோ பார்ப்பார். அவருக்காக அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். அது வந்து குடும்பவாசிகள் தயவு செய்த மந்திரத்தை சொல்லாதீங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தான மந்திரம். ஏன்னா ஒரு மந்திரத்தை சொல்லி நம்மளுக்கு வாக்கு சித்தி ஏற்பட்டுரும் ரத்தத்தில் அந்த மந்திரம் கலந்த பிறகு. ஏன்னா குடும்பமாக இருந்தால் திடீர்னு ஒரு மனைவி கணவரை திட்டுவாங்க, ஒரு கணவர் மனைவி திட்டுவாங்க, பிள்ளைங்களை வந்து ஏதோ தாறுமாறாக திட்டுவாங்க, அடிப்பாங்க. அது வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். மந்திரம் சொல்கிற வாயிட்ட வாலாட்டாதேன்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லுது. அதனால் இந்த ஆபத்தான மந்திரம், இந்த கபால வாராகி மந்திரம் ரொம்ப ஆபத்தான மந்திரம். இது குடும்பவாசிகளுக்கு இல்லை, இது சொல்லாதீங்க. இது வந்து கோயில் குருமார்கள், ஆலய குருக்கள், சன்னியாசிகள், தவசிகள், சில பேர் வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. தவசிகள் எப்படின்னா சிலைகளை வச்சு உபாசனை பெற்று தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த மந்திரமே தவிர குடும்பவாசிகள் மந்திரம் படிக்காதீங்க, ரொம்ப ஆபத்து. இது மந்திரம் என்னென்னா, காற்று பன்றி கேள்விப்பட்டீங்க, வாராகம். காட்டு பன்றி வந்து வைசாயி பன்றி காட்டில் இறங்குது பார்த்தீங்களா, அதோட மண்டை ஓடு, அதோட பல்லு, தந்தம், எது கிடைச்சாலும் சரி அதை எடுத்துகிட்டு வந்து வைசாவி இறக்கணும், சுட்டு கொல்லக்கூடாது. அது வேலை செய்யாது. அப்போ அந்த மந்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கபாலமும், வாராகினா பன்றியோட தலை, வைசாவி இறந்து போன பன்றியோட தலை, பன்றியோட பல்லு, எந்த பொருளாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுற்றி முறை பண்ணணும். சுற்றி பண்ணால் கோமயத்தில் கழுவி, பன்னீரில் கழுவி, விபூதியில் கழுவி சுத்தம் பண்ணி, அதுக்கு வந்து அதுக்கு விபூதி பூசி பொட்டு பூ வச்சு அந்த வாராகி கபாலத்துக்கு மண்டை ஓடு பன்றியோட மண்டை ஓட்டில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் திருப்பி சொல்கிறேன், குடும்பவாசிகள் இதை செய்யாதீங்க. இது வந்து ஒரு குருக்கள் கேட்டதால் நான் இது சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மந்திரம் நான் வந்து எழுதலை, அது வந்து நான் வாய் மூலியமாக சொல்கிறேன், அது புரிஞ்சுக்குங்க. குருக்களுக்கு அதை கேட்டோன்னே புரிஞ்சிக்க முடியும். இது வந்து அகோரா மந்திரம், அகோரிக்கல் சொல்கிற மந்திரம். ஏன்னா எங்கள் முன்னோட பாதி பேர் அகோரிகள் தான், எனக்கு அந்த மந்திரம் தெரியும், பூஜை முறைகளும் தெரியும். ஓம் அஷ்டவாசின்யே வித்மஹே அகோர அஷ்டாய தீமஹே தன்னோ அகோரா பிரச்சோதயாது. திருப்பி சொல்கிறேன், அஷ்டவாசின்யே வித்மஹே கோர சமிஷ்டாய தீமஹே தன்னோ அகோர பிரச்சோதயாது. அஷ்டவாசின்யே வித்மஹே அகோர தம்பிஷ்டாய தீமஹே தன்னோ அகோர பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை வந்து குருமார்கள் மட்டுமே தான் சொல்லணும், மற்றவங்க யாருமே இது குடும்பாசிகள் சொல்லக்கூடாது. குடும்பாசிகள், தவசிகள் இவங்க வந்து இந்த கபாலம், அதாவது வாராகி கபாலம், வாராகினா பன்றி, வைசாவி காட்டில் இறந்து போன பன்றியோட தலையோ பல்லோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணி இது அற்புதமான பலன் வேலை. இது வந்து இந்த மந்திரம் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு குருக்கள் கேட்டிருந்தார். அப்போ நான் அதை எழுதியிருந்தேன். ஏன்னா அந்த மூல மந்திரம் எழுதிட்டேன். இந்த காயத்ரி மந்திரம் இப்போ சொல்கிறேன். எனக்கு காயத்ரி மந்திரம் வந்து இது வந்து 1008 வாட்டி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு தான் அந்த காயத்ரி மந்திர சித்தி எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், கனவுல வந்து பன்றி வரும், சத்தம் கேட்கும், ஒரு பன்றியோட சத்தம் காதில். அப்போ தான் அந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது அஷ்டவாசின்ய வித்மஹே கோர சம்பிஷ்டாய தீமஹே தன்னோ அகோர பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை 1008 வாட்டி சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் சித்தியான பிறகு பன்றி கனவுல வரும், வாராகி காட்டு பன்றி கனவுல வரும், காதில் ஊருன்னு கேட்கும். அதுக்கு பிறகு இந்த மூல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணுங்க. ஆனால் அது நெய்வேத்திய பொருள் என்னென்னா கோரக்கிழங்கு. பன்றி வந்து இந்த பல்லில் வந்து அந்த கிழங்கை நோண்டி சாப்பிடும், பார்த்துருக்கீங்களா? கோரக்கிழங்கு அது வந்து சஞ்சீவினி மூலிகை. இந்த ரோட்டெல்லாம் முளைச்சி கிடக்கும், கோரப்பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளை இருக்கும், அதுக்கு உள்ள கிழங்கு இருக்கும் இல்லையா, அந்த கோரக்கிழங்கை தேனில் கலந்து அக்னி ஆவர்த்தி பண்ணணும். அதுதான் அந்த நெய்வேத்திய பொருள். யாகத்துக்கு நெய்வேத்திய பொருள்னால் இதுதான். அப்புறம் பச்சை வாழைப்பழம் தெரியும் இல்லையா, பழுக்காத பச்சை எந்த வாழைப்பழமோ
தேனில் தொட்டு வாராகி தேவிக்கு கொடுக்கணும். வாராகி உபாசனைகிட்டை வாலாட்டாதே சொல்லி வேதம் சொல்லி, இது வந்து குருக்கள் எனக்கு கேட்டிருந்தார். அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவருக்காக நான் இதை சொல்லிக் கொடுக்க. எல்லா குருமார்களும் கேட்டுங்க. ஆனால் இந்த வாராகி உபாசனை பற்றாலும் சரி, இந்த அகோர மந்திரம் சொன்னாலும் சரி, கோபம் வரவே கூடாது, மற்றவங்க கெட்டுப்போன்னு நினைக்கக்கூடாது, சாந்த சுரூபியாக இருக்கணும், நல்லதே நினைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். இந்த மாதிரி அகோரான மந்திரங்களை சொல்லிக்கிட்டு கெட்ட எண்ணத்தோடு நம்ம இது பண்ணோமா நம்மளை தான் அடி வாங்குவோம். இது உண்மை. இது குருமாருக்கு மட்டும்தான், குருவாசிகளுக்கு இது இல்லை. ரெண்டாவது, கிரிவு நம சிவாய பைரவ சிவம். இப்போ வந்து பூலோக ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கடலில் நிறைய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், அரசியல்வாதிகள் நீ பிரிவினா நான் பிரிவினா இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் நடந்துக்கிட்டு வந்தது. ஆனால் நானுமே சொன்னேன், இந்த பூலோக ஜாதகம் எப்போ சொன்னாலும் அது பொய்ன்னு நம்புங்க. ஆனால் நான் சொன்னது நடந்துச்சுன்னா நான் என்ன சொல்ல போகிறேன், கால பைரவம் எல்லோரும் பூஜை பண்ணுங்க, அதான் நான் சொல்ல போகிறேன். உலகம் என்றைக்குமே அழியாது. மக்கள் போக போக சயின்ஸ்லேயும் ஆன்மீகத்திலையும் அறிவியலையும் முன்னேற்றம் அழிஞ்சிக்கிட்டே போவாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அழியும், அவ்வளோதான். அதை நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஆனால் விசுவாச வருஷத்தை விட பரபவ வருஷம், இப்போ இந்த 14ஆம் தேதி 4ஆம் மாதம் பிறக்க போகிறது ரொம்ப நல்ல வருஷம். மக்கள் எல்லாம் சுபிட்சம் ஏற்படுவாங்க. இப்போ பூலோக ஜாதகம் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஆனால் பொய்ன்னு நம்புங்க. நடந்தால் எல்லோரும் பைரவ கும்பிடணும், நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் எந்த ஜோதிடம் சொன்னாலும், என்ன ஒரு ஜோதிடம் சொன்னாலும் இது எனக்கு நடக்குமான்னு கேட்டால் நான் பொய்ன்னு நம்புங்க. நடந்த பிறகு நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. என்ன சொல்ல போகிறேன், பைரவரை கும்பிடுங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுதீனோ பவந்தோன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உலகமே நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ என்னென்னா, இந்த 14ஆம் தேதி 4ஆம் மாதம் புது வருஷம் பிறந்த பிறகு இன்னும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன, பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. கேன்சருக்கு, ஹெச்ஐவிக்கு, பாலியல் நோய்க்கு, எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிடும். இனிப்பு நீரும் பெரிய பாலியல் நோய் தான், இனிப்பு நீருக்கும் மருந்து வந்துடும். எனக்கே இனிப்பு நீர் வந்துருச்சு, 40 வயசுலேயே வந்துருச்சு. நான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு 40 வயசு வந்தோமா எனக்கு இனிப்பு நீர் வந்துருச்சு. மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் டாக்டர் ஆலோசனைப்படி. ஏன்னா நான் செஞ்ச கர்மா எனக்கு இருக்குது இல்லையா, அனுபவிச்சு தான் நான் ஒன்றும் பெரிய ஒரு சித்தனோ புத்தனோ கிடையாது இல்லையா. என்னால் நான் செஞ்ச தர்மம் மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயத்த மக்கள் சொல்லி நல்லா இருக்காங்க. என்ன ஒன்று எனக்கு இணைப்பு வந்தது, என்னோடய சிஷ்யர்களாக எனக்கு மருந்து வாங்கியே கொடுத்தாங்க. ஐயா நீங்கள் 3 நாள் 100 வாழணும். ஆனால் என் ஆயில் எனக்கு தெரியும், என் ஜாதகம் எனக்கு தெரியும் இல்லையா, எப்போ நான் ஜீவசமாதி அடைவேன், எப்போ மக்களுக்கு நான் இப்போ சில பேர் நான் என்னோடய உபாசனை மந்திர சாஸ்திரங்களை ஏற்றுக்காதவங்க கண்டிப்பாக நான் இறந்த பின் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. 75 வயசில் எனக்கு ஆயில் முடியும், அப்போ ஏற்றுக்குவாங்க. ஆனால் பைரவ அருள் இருந்தால் கொஞ்சம் கூட்டி கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் என்னோடய மனசும் என்னோடய தெம்பு என்னென்னா, எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் பைரவ தொண்டு செய்யணும். அதுதான் என்னோடய தர்மம். நான் சேர்த்து வச்சுட்டு போகிறது என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்ச ஒரு தர்மம். ஒரு புருஷத்தோடு இருக்கணும், கடைசி மட்டும் புருஷத்தில் தொண்டு செய்யணும், பைரவர் புகழ் பாடணும், பைரவருக்கு யாகம் பண்ணணும், மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. சரி, இப்போ நம்மளுக்கு நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் திருப்பி அடிக்க சொல்லுவேன், நான் பூனி சுபாஷிக்கரால் எல்லா பெண்களும் எனக்கு மகாலட்சுமி அம்சம் தான். நான் பெண்கள் எல்லாத்தையும் அம்மா தான் கூப்பிடுவேன், என் மனைவியை நான் அம்மா தான் கூப்பிடுவேன். ஏன்னா பெண்களில் மகாலட்சுமி அம்சம். பிள்ளை உள்ள பெண்களுக்கு யோகம் ஏற்படும். அதனால் பெண்கள் ஒரு மந்திரத்தை, ஒரு அம்பாள் மந்திரத்தை உபாசனை எடுத்துக்கங்க. அதாவது அது துர்கா மந்திரமாக இருக்கலாம், அது வாராகி மந்திரமாக இருக்கலாம், மாரியம்மன் மந்திரமாக இருக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புவனேஸ்வரி மந்திரம். புவனேஸ்வரி மந்திரத்தை எல்லோரும் 12 வயசுக்கு மேலே பெண்கள், ஆணுங்களும் பெண்களும் ஜபம் பண்ணுங்க. ஆனால் குறிப்பாக இந்த வருஷம் பிறந்த பிறகு பெண்களுக்கு ரொம்ப நல்லது, ஆணுங்களை விட. ஆணுங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் ஆணுங்களுக்கு யோகம் வருது, அதுக்காக வெயிட் பண்ண வேணாம். பெண்கள் இப்போயே ஒரு 6 மாதம் கூட நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தி பெற்றுட்டிங்கன்னா அந்த வருஷம் பிறந்த பிறகு நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், ரொம்ப பேர் அன்றைக்கூட ஒருத்தர் எனக்கு 50 போட்டு விட்டாங்க, ஐயா நீங்கள் சொன்ன, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சொன்ன வழிபாடெலாம் நான் செஞ்சேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன்யா, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், யான்னு தெரியலையா, இல்லையா டிக்டாக்கில் நீங்கள் சொன்ன விஷயம் நான் கேட்டு நான் செஞ்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி குக்குடு சொன்னல, குக்குடு ஒரு 50 காசு வாங்கி, சரி 50 வெள்ளிக்கு வாங்கி நான் வீட்டில் வச்சு மருந்து பண்ணேன், எனக்கு நல்ல பலன் கிடச்சிச்சியான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தாய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பெண்ணுங்களுக்கு யோகம். அதே மாதிரி இந்த 4 கால் மிருகம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா,
இந்த பன்றி வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க, மாடு வளர்க்குறவங்க, இவங்களுக்குலாம் பாதிப்பு வரும். ஒரு வைரஸ் நோய் வந்து அதன் பிறகு அவங்களுக்கு யோகமாக மாறும். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடலில் நிறைய பிரச்சனைகள் வரும், எண்ணெய் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் ஒரு வழிக்கு வந்துடும். வரிசை ஒன்றும் ஒரு வயது அரசியல்வாதி தலைமைத்துவம் பெறுவாங்க. வயசு குறைவான ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய தலைமைத்துவம் பெறுவாங்க. அதே மாதிரி வந்து பெரிய ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி திடீர்னு பதவி விட்டு இறங்குவாங்க. அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, பூலோக ஜாதகம். அதுதான் சொன்னேன், எதுவுமே நம்பாதீங்க, சொல்கிறேன் போய் நம்புங்க. நடந்தால் பைரவர் கும்பிடுங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனை இல்லை, பயம்னா, நான் சொன்ன மாதிரி 2015, 2020 வரைக்கும் பூலோக ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி பைரவர் வழிபாடு நான் ஆரம்பித்தேன். அது மக்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கல, இப்போ நடந்த பிடிக்கலாம் ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது 2030-31 அதில் பெரும் பிரச்சனைகள் வருது. நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க அரசியல்வாதி இருக்காங்க, போலீஸ் இருக்குது, இராணுவம் இருக்குது, பிடிஆர், அவங்களாம் பார்த்துக்குவாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன பயனா, சுனாமி, நிலநடுக்கம், வைரஸ் நோய், இந்த மாதிரி கொரோனா, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி தான் வரப்போகுது. இதுவும் பொய்ன்னு நம்புங்க. பூலோஜாதகம் சொன்னால் நான் பொய், வைகுண்டேஸ்வரர் பொய். ஆனால் நடந்தால் அது பரிகாரம் தான் பயிரிருக்கும். அப்போ இப்பயே அந்தந்த கோயிலில் உள்ள குருமார்களும் அங்குள்ள தலைவர் நிர்வாகத்தரும் சுற்றி உள்ள மக்களும் பயிர் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஏதோ 100க்கு ஒரு 50% குறைச்சிடலாம் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த கால ராஜாக்கள் இப்போ கோயில் கட்டி 108 நாள் யாகமும், 48 நாள் யாகம், 1008 நாள் பைரவ யாகம் செய்து பூலோகத்தை காப்பாற்றினாங்க. நம்ம அப்படிலாம் செய்ய வேணாம். பைரவ வழிபாடும் மாதத்துக்கு ஒரு பைரவருக்கு உள்ள யாகமும் செய்தாலே நம்மளோட பிரம்மஞ்சம் நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இயற்கையை எப்படி காப்பாற்றணும் இல்லையா? இப்போ சுனாமி அடிச்சிச்சு, தமிழகம் மட்டும் அடிச்சிச்சு இல்லையே, மலேசியாவில் உள்ள எல்லா மக்களும் தானே அடிச்சிச்சு. அதான் நம்ம எப்பயுமே எல்லோரும் நல்லா இருக்கணும், வேண்டிக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம எப்பவுமே வேண்டிக்கணும். அதே மாதிரி போக போக மக்கள் ரொம்ப சுபிட்சம் ஏற்படுவாங்க. ஆனால் எல்லாரும் எல்லா சாமியும் கும்பிடுங்க, எல்லா வழிபாடும் செய்யுங்க. ஆனால் கடைசியாக கால பைரவ வழிபாடு சேர்த்துக்குங்க. ஏன்னா கால பைரவர் தான் பிரபஞ்சத்துக்கு தலைவர், சக்தி, பிரபஞ்சத்துக்கு தலைவர். 9 நவகிரகத்துக்கும் அவர் தான் குரு, ஆதி குரு. ஆரம்பத்தை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்னும் சில குருக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பைரவர்னா யாருன்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வேதங்கள் படிக்க, சாஸ்திரங்கள் படிக்க, உண்மை தான் பைரவர் மறைக்கப்பட்ட ஒரு தெய்வம்ட்டு எல்லோரும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் என்ன செய்யணும்னா எல்லோரும் காலபைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த நான் 5ஆம் மாதம் 28ஆம் நான் வந்து காசிக்கு போகிறேன். போயிட்டு வந்த பிறகு இந்த ஆண்டு நாங்கள் வந்து எங்கே பைரவ எங்களோட பிரசத்வான் காசி கால பண்டார பைரவ் காட் மலேசியா எங்கே வந்து யாகம் செய்ய போகிறோம் இந்த வாட்டி தெரில. ஏன்னா எப்பயும் இப்போ செய்வோம், அப்போ கேரளா செய்வோம். அது எங்களை பிரசத்வானோட அட்மின் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து காசிலேருந்து பைரவர் பென்டன் நான் வாங்கிட்டு வரேன். 1 இன்ச்சு பென்டன் வாங்கிட்டு வந்து அந்த ஹோமத்துக்கு, ஏன்னா எப்பயுமே நாங்கள் ஹோமத்தை கலந்தவங்களுக்கு ஹோம பிரசாதம் கொடுப்போம். போன வாட்டி சிவலிங்கம் கொடுத்தோம், காசிலேருந்து வாங்கிட்டு வந்து 1 இன்ச்சு சாலிட்டானது. அது எல்லாம் வச்சு பூஜை பண்ணி, எல்லோரும் உண்மையில் பூஜை பண்ணல, ஒரு 4-5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பூஜை பண்ணி நல்லா பலன் பார்க்குறாங்க. ஏன்னா சில பேர் வந்து எடுத்தோடனே பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முடியாது இல்லையா? இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து ஹோம பிரசாதமாக இந்த பைரவர் பென்டன் கொடுக்கணும் ஒரு ஆசை. அஷ்ட பைரவர் 8 கை வைத்த பைரவர் செய்து கழுத்தில் போட்டு உத்தராட்சத்தோடு சேர்த்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை எப்போ பூஜை பண்ணும்போது லிங்கத்துக்கிட்ட வச்சு பைரவ பூஜை பண்ணி கழுத்தில் போட்டால் நல்ல வேலை செய்யும். அதனால் அது காசிலேருந்து செஞ்சுட்டு வரணும் ஒரு ஆசை. ஏன்னா போனாட்டி லிங்கமே காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், 1 இன்ச்சு லிங்கம். இந்த வாட்டி அது ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறோம். பைரவர் சித்தம் இருந்தால் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்போம். கண்டிப்பாக இந்த நாங்கள் வருஷ கடைசியில் செய்கிற யாகத்தில் அதான் இந்த வருஷம் செய்கிறோமா, அடுத்த வருஷம் செய்கிறோமா, குரூப் எட்மின் எடுக்கிற முடிவு தான், உமாமா எடுக்கிற முடிவு தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து உமாமா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நாங்களாம் கட்டுப்படுவோம். எங்களை சத்தமான கீழே உள்ளவங்க அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு 2017 யாகங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பைரவ அருள் இருக்குது எங்களுக்கு, நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி இந்த நீபந்தபால் கால பைரவ கோயிலுக்கு உதவி செய்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நீங்கள் செய்த தர்மம் என்றைக்கும் வீணாகாது. ஒரு 50 துளி போட்டாங்க ஒரு அம்மா, ஜாகா வேலைக்கு போகிறவங்க 50 துளி போட்டாங்க. நிறைய பெண்கள் 10 துளி, 20 துளி, 30 துளி போட்டாங்க. எல்லாம் இந்த பிரசத்தானோட அக்கௌண்ட்டில் தான், சொந்த அக்கௌண்ட்டில் இல்லை, பயப்படாதீங்க. அப்போ அவங்களோட செய்த தர்மம் குடும்பத்தை தலை காக்கும். காசு ஒண்டி போட்டுட்டோம் முடிஞ்சு நினைக்காதீங்க. அந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு எப்பயுமே தொண்டு செய்யுங்க. நீங்களும் வழிபாடு செய்யணும், நீங்களும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்.
நீங்கள் நல்லா வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த தர்மம் போய் சேரணும். உங்களை விட உங்கள் பிள்ளைங்க யோகமாக பிறக்கணும். அப்புறம் ஒரு குருக்கள் கேட்டிருந்தார் என்கிட்ட. நான் டீ போட்டு சொல்லிடுறேன். ஐயா, முத பிள்ளைக்கு நீங்கள் மந்திர பேர் வச்சிங்க, உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் கேட்டால் சொன்னேன், ஆகம அமிர்தா வீரபைரவர் சைவன் பேர் வச்சேன். ரெண்டாவது பையனுக்கு என்ன பேருன்னு கேட்டார், அது பேர் சொல்லிடுறேன், அதரவண சாகரம் பைரவ பிரம்மஸ்ரீ. ஆனால் கூப்பிட்றது வந்து அதரவனாக கூப்பிடுவாங்க. மூத்த பிள்ளை பேர் சொன்னாலே ஆகம அமிர்தா வீரபைரவர் சைவர். இது வந்து மந்திரம் பேர் இல்லை, இது அகூரி எனக்கு கொடுத்த மந்திரம். எல்லா பிள்ளைங்களுக்கும் மந்திரம் தான் பேர் வைக்கணும். ஆனால் கூப்பிட்றது ஆகமானு கூப்பிடுவோம். இப்போ மூணாவது பிள்ளைக்கு ஆதின சைவர் பைரவர் வேத தேவ சாமகானம். இது வந்து நான் வைக்கல. நான் காசிக்கு இந்த போன 1ஆம் மாதம் போகும்போது அகோரிகள் எனக்கு கனவு வந்து கொடுத்தது. அதனால் ஆதீன சைவர் பைரவர் வேத தேவ சாமகானம் பேர். ஐஸ்வர்யா அப்படி தான் இருக்கும், பிரதேஸ்வரர் அப்படி தான் நான் எடுத்திருக்கேன். கூப்பிட்றது ஆதினா கூப்பிடுவோம். காலையில் நானும் என் மனைவியும் முழுமையாக 10 முறை கூப்பிட்டுட்டு அதன் பின் ஆதினா கூப்பிடுவோம். ஏன்னா அவர் கேட்டிருந்தார் அந்த குருக்கள். அது சொல்லிடுறேன். என்ன அப்புறம் ஏன் சொல்லலை, உங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை ஏன் எங்களுக்கு சொல்லலை ரொம்ப பேர் கேட்பாங்க. என்கிட்ட பலன் பார்த்த பக்தர்கள். ஏன்னா நிறைய சர்மாக்கள்லாம் இந்தியாவில் உள்ளவங்க என்கிட்ட இருக்காங்க. மணிகண்ட சர்மா என் கூட்டாளி, என் கூட இன்னும் வேதம் படித்தவங்க, அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் தெரியணும் இல்லையா, கேட்டிருந்தார். அப்போ நான் வந்து எனக்கு நேரம் இல்லை. இப்போ புலனத்தில் எப்பயுமே நான் ஃபேஸ்புக்கிலலாம் போடுவேன் இந்த இதை. எல்லோரும் பார்த்துங்க. காசிகால பைரவி பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம், ஓங்கிரி நமசிவாய பைரவசிவம். இன்னும் அடுத்த ஆடியோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உடம்புல தொம்பு இருக்க வரைக்கும், திருப்பப்பிள்ளை தூக்குற அளவுக்கு தொம்பு இருக்க வரைக்கும் நான் வந்து என்னோடய தொண்டு புவனேஸ்வர் பைரவ தொண்டு எப்பயுமே நான் செய்வேன். என்ன சில நேரங்கள் கொஞ்சம் லேட்டாகும் பாருங்கள். இந்த 2 வாரம் என்னால் கொஞ்சம் பேச முடியல. இப்போ இனிமேல் நான் பேச ஆரம்பிப்பேன். காசிகால பைரவி பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவசிவம். இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2 மாதம் 2/6 புதன்கிழமை 126வது சதஸ் வீடியோ. காசிகால பைரவி பைரவ சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம். ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம்.